तमेव लोकशङ्करं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं वन्दे शम्भुमुमापतिं सुरगुरुं वन्दे जगत्कारणं वन्दे पन्नगभूषणं मृगधरं वन्दे पशूनां पतिं वन्दे सूर्यशशाङ्कवह्निनयनं वन्दे मुकुन्दप्रियं वन्दे भक्तजनाश्रयं च वरदं वन्दे शिवं शङ्करं योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं सुसीमन्तवेणीं दृशा निर्जितैणीं रमत्कीरवाणीं नमद्वज्रपाणीं सुधामन्थरास्यां मुदा चिन्त्यवेणीं भजे शारदाम्बामजस्रं मदम्बां सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. உபய ஜெகத்குரு அவர்களுடைய திவ்ய பாதத்தாமரைகளுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். இந்த புண்ணிய பூமி சிங்கேரி சொற்பொழிவு தொடரின் சென்ற பாகத்தில் நாம் ஸ்ரீ விபாண்டக மகர்ஷியுடைய புத்திரரான ஸ்ரீ ரிஷிஸ்ருங்க மகர்ஷியின் ஜனனம் எவ்வாறு ஆயிற்று என்பதை பிரம்மாண்ட புராணத்திலிருந்து அனுபவித்தோம். இன்று அந்த பிரம்மாண்ட புராணம் மேலும் ரிஷிஸ்ருங்கரை பற்றி என்ன கூறுகிறது என்பதை சிந்தித்து பிறகு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் பாலகாண்டத்தில் இந்த ரிஷிஸ்ருங்கருடைய சரித்தமாகப்பட்டது எவ்வாறு கூறப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்கலாம். விபாண்டக மகர்ஷியுடைய புத்திரரான ரிஷிஸ்ருங்கர் தகப்பனாரது ஆசிரியத்துடன் வளர்ந்து கொண்டு வருகிறார். அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி பிரம்மாண்ட புராணம் வெகு நன்றாக கூறுகிறது. ஸ்வகீயம் பிதரம் முக்த்வா நரமன்யம் ந பஷ்யதி முக்த்வா ஃபலரசம் சோபி ரசமன்யம் ந சேவதே. ஸ்ரீ ரிஷிஸ்ருங்கருக்கு அவருடைய தகப்பனாரை விட்டு வேற யாரும் தெரியாதாம். அவர் வேற யாரையும் பார்க்கவும் மாட்டார். ஏன்னா அவர் இருக்கிறது அந்த காட்டுல. அந்த காட்டுல அவருடைய தகப்பனார் மட்டும்தான் அவருக்கு எப்பொழுதுமே தென்படுவர். அவருடைய தகப்பனாரை விட்டு அவர் வேற யாரையுமே பார்த்ததில்லை. முக்த்வா ஃபலரசம் சோபி ரசமன்யம் ந சேவதே. அப்புறமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பலரசத்தை விட்டு அவர் வேற எந்த ரசத்தையும் சேவிச்சது கிடையாது. அவருடைய ஆகாரம் அப்படின்னா அங்க அந்த காட்டுல கிடைச்ச பலங்கள். முக்த்வா ஸ்வகீயம் சவனம் வனமன்யம் ந கச்சதி துங்கா ஸ்நானாத் ததா பானாத் வவ்ருதே ஸ்வாஸ்ரமே ஸ்வயம் குருணோக்தான் பఠன் வேதான் ததா சாஸ்திராணி பக்திமான். அவர் இருந்த அந்த வனத்தை விட்டு வேற எந்த வனத்துக்கும் போக மாட்டாராம். அப்புறமா அவருடைய தகப்பனார் தான் அவருக்கு குரு. அத்தகைய அந்த குரு சொன்ன அந்த வேத பாகத்தையும் சாஸ்திர பாகத்தையும் பக்திமானா இருந்த இந்த ரிஷிஸ்ருங்கர் ரொம்ப அழகா அத்தியனம் செய்து கொண்டு வந்தார். அங்க இருந்த அந்த துங்கா நதியில ஸ்நானமாடி அந்த துங்கா நதியுடைய தீர்த்தத்தை பருகி ஸ்ரீ விபாண்டக மகர்ஷியுடைய ஆசிரமத்துல
ரிஷிசிங்கர் வளர்ந்து வந்தார். பர்ஜன்ய சததம் விருஷ்டிம் முமுச்சே தஸ்ய சாஸ்ரமே. இப்படி அவர் இருக்கும் பொழுது அந்த இடத்துல எப்பொழுதுமே மழை வந்து கொண்டு இருந்ததாம். அதாவது இவருடைய தர்ம நிஷ்டையால மழை அப்படிங்கிறது ரொம்ப செழிப்பா அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது. சதா புஷ்ப பலைர் யுக்தா விருக்ஷா ஆசன் ததாஸ்ரமே பிதுர் நியோகாத் ச முனிஹி சசார தப உத்தமம். எப்பொழுதும் அந்த இடத்துல இருந்த விருட்சங்கள் நல்ல அழகான புஷ்பங்களுடன் பழங்களுடன் நிறைந்து இருந்தது. இந்த ரிஷிசிங்க முனிவர் அவருடைய தகப்பனார் சொன்ன வண்ணம் ரொம்ப உத்தமமான தபசுடைய ஆச்சரணைய செய்து கொண்டு வந்தார். ஸ்தாபயித்வா ஸ்வயம் லிங்கம் ஸ்தித்வா தத் புரதோ முனிஹி பஞ்சாக்ஷரம் மகாமந்திரம் ஜபதே சார்வகாலிகம். அவர் அவருடைய தகப்பனாருடைய அனுகிரக பலத்துடன் அந்த இடத்துல தபஸ் ஆச்சரணம் செய்து கொண்டு வந்தார். அவர் எந்த இடத்துல தபஸ் ஆச்சரணம் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த இடத்துலயே ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அந்த லிங்கத்து முன்னாடி அவர் பஞ்சாட்சர மகாமந்திரத்தை எப்பொழுதும் ஜபம் செய்து கொண்டு இருந்தார். இப்படி அவர் அவருடைய காலத்தை தர்மனிஷ்டையுடன் கடத்தினார் அப்படின்னு நமக்கு பிரம்மாண்ட புராணம் ரொம்ப அழகா இந்த ரிஷிசிங்கரை பத்தி சொல்றது. மேலும் நிறைய புராணங்கள் இந்த ரிஷிசிங்கருடைய கதையை நமக்கு எடுத்து சொல்றது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் ரிஷிசிங்கருடைய கதை இருக்கு. ஸ்ரீமன் மகாபாரதத்துடைய வனப்பருவத்திலையும் ரிஷிசிங்கருடைய கதை இருக்கு. இத்தனை இடங்கள்ல ரிஷிசிங்கருடைய கதை இருந்தாலும் கூட ஆதி காவியமா இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல வரக்கூடிய ரிஷிசிங்கருடைய கதை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிறிதளவு சிந்திக்கலாம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துடைய பாலகாண்டத்தின் 9வது 10வது மற்றும் 11வது சர்க்கங்களில் விசேஷமாக ரிஷிசிங்கரை பற்றி வால்மீகி மகர்ஷி அவர்கள் கூறுகின்றார்கள். அது எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிறிதளவு சிந்திக்கலாம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துடைய பாலகாண்டத்தின் 8வது சர்க்கத்துல தசரத மகாராஜா சத்புத்திர பிராப்திக்காக அஸ்வமேத யாகத்தை செய்யணும் அப்படிங்கிறதா அவையில இருந்த வசிஷ்டாதி மகர்ஷிகளின் இடத்தில் மற்றும் மந்திரிகளின் இடத்தில் அவர் இதை விண்ணப்பிக்கிறார். அந்த தசரத மகாராஜா எவ்வாறு அதை விண்ணப்பிச்சா அப்படிங்கிறத கூட நமக்கு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சொல்றது. சுயஜ்ஞம் வாமதேவஞ்ச ஜாபாலிமத காஷ்யபம் புரோஹிதம் வசிஷ்டஞ்ச ये चाप्यन्ये द्विजोत्तमाः तान् पूजयित्वा धर्मात्मा राजा दशरथस्तदा इदं धर्मार्थसहितं श्लक्ष्णं वचनमब्रवीत् मम लालप्यमानस्य सुतार्थं नास्ति वै सुखं तदर्थं हयमेधेन यक्ष्यामीति मतिर्मम तदहं यष्टुमिच्छामि शास्त्रदृष्टेन कर्मणा कथं प्राप्स्याम्यहं कामं बुद्धिरत्र विचिन्त्यताम्. சுயஜ்ஞர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர் மற்றும் அந்த சூரிய வம்சத்திற்கு சிறந்த புரோகிதராக இருந்த வசிஷ்டர் இவ எல்லார்கிட்டையும் அந்த இடத்துல இருந்த சிரேஷ்டர்களா விளங்கின வேதியர்கள் இடத்திலும் தர்மாத்மாவா இருக்கக்கூடிய தசரத மகாராஜா ரொம்ப பணிவுடன் அவர்களுக்கு பூஜையை செய்து விண்ணப்பிக்கிறார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இப்போ ஒரு சத்புத்திரனை பெறணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கேன். அந்த ஒரு எண்ணம் என்ன ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு. ஆதலால் நான் அஸ்வமேத யஜ்ஞத்தை செய்ய வேண்டும் என்பதாய் என்னுடைய
மனதில் சங்கல்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆதலால் நீங்கள் இந்த யஜ்ஞத்தை செய்வதற்கு என்ன விதி இருக்கிறதோ, இதை சாஸ்திர விதியுடன் எப்படி செய்ய வேண்டுமோ அதை எனக்கு சொல்லி என்னுடைய எண்ணம் நிறைவேற அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அப்படி பிரார்த்தனை அவர் செய்த பொழுது தர்மாத்மாவா இருக்கக்கூடிய தசரதருடைய வச்சனத்தை கேட்ட அந்த அவையில் இருந்த பெரியோர்கள் அனைவரும் ததசாத்விதி தத்வாக்கியம் பிராமணா பிரத்யபூஜயன் வசிஷ்ட பிரமுகா சர்வே பார்த்திவஸ்ய முகேரிதம். அங்கிருந்து அவ எல்லாருமே சாது சாது, ரொம்ப அழகான எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கு, நீங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறதா எல்லோரும் தசரத மகாராஜாவுக்கு ஒரு பிரேரணையை கொடுக்குறாளாம். அவ அந்த யஜ்ஞத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி சரைவாச்சோத்தரே தீரே யஜ்ஞ பூமிர் விதீயதாம் சர்வதா பிராப்ஸ்யசே புத்ரான் அபிப்ரேதாஞ்ச பார்த்திவா. சரையு நதியுடைய உத்தர திக்குல நீங்க யஜ்ஞ பூமி அமைச்சு அங்க இந்த ஒரு அஸ்வமேத யாகத்தை நீங்க நடத்தினே ஆனால் உங்களுடைய இந்த எண்ணம் ஆனது பூர்ணமாகும் அப்படின்னு அவெல்லாம் இந்த ராஜாக்கு ஆசீர்வாதம் பண்றான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே தசரதருக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தான். உடனே அவர் அவருடைய மந்திரிகள் எல்லாரையும் கூட கூப்பிட்டு, இது போல இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொன்ன வண்ணம் நீங்க சரையூ நதிக்கரையுடைய உத்தர திக்குல, அதாவது வடக்குல ஒரு நல்ல யஜ்ஞ வேதியை அமைத்து அங்க இந்த யஜ்ஞம் நடக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் வெகு விரைவில் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த மந்திரிகளுக்கு சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்து தசரத மகாராஜா அவர்கள் அவருடைய மனைவிகள் கிட்ட இந்த விசாரத்தை சொன்னாராம். இந்த விசாரத்தை சொன்ன உடனே அவருடைய மனைவிகள் அனைவரும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ ஆனந்தம் படுறாளாம். அவளுடைய இந்த முக பத்மங்கள் மலர்ந்தன இந்த விஷயத்தை கேட்டு அப்படின்னு இந்த அஷ்டம சர்க்கம் சொல்றது. இதான பிறகு தசரத மகாராஜாவுக்கு சிறந்த மந்திரியாகவும் அவருக்கு தேரோட்டியாகவும் இருக்கக்கூடிய சுமந்திரர் இதை பத்தி கேட்டு சொல்றாராம். ஏதத் ஸ்ருத்வா ரஹசூதோ ராஜானமிதமப்ரவீத் ஸ்ரூயதாம் தத் புராவிருத்தம் புராணே ச மயா ஸ்ருதம் ரிக்விக்பிர் உபதிஷ்டோயம் புராவிருத்தோ மயா ஸ்ருதः சனத்குமாரோ பகவான் பூர்வம் கதிதவான் கதாம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துடைய பாலகாண்டத்தின் 9வது சர்க்கம் சுமந்திர சொல்லக்கூடிய வாக்கியத்திலிருந்து பிராரம்பிக்கிறது. தசரத மகாராஜாவுடைய எண்ணத்தை கேட்டு தெரிஞ்சின்ற சுமந்திரர் அவருக்கு மந்திரியாவும் சாரதியாவும் இருக்கக்கூடிய உத்தமர் தசரத மகாராஜாவை பார்த்து சொல்ற, ராஜா அவர்களே, நான் ஒரு கதையை கேட்டிருக்கேன். அது புராணத்துல சொல்லப்பட்ட கதை. அந்த கதையை நான் கேட்டிருக்கிறேன். ரித்விக்பிஹி உபதிஷ்டோயம் புராவிருத்தோ மயாஸ்ருதா. வைதிகர்களால வேதியர்களால சொல்லப்பட்ட இந்த கதைய நான் கேட்டிருக்கேன். அது என்ன தெரியுமா? சனத்குமாரோ பகவான் பூர்வம் கதிதவான் கதாம். இந்த கதையை சனத்குமாரர் அவர்கள் சொன்னார். ரிஷீடாம் சந்நிதௌ ராஜன் ஸ்தவ புத்திராகமம் பிரதி. இந்த கதைய சனத்குமாரர் ரிஷிகளிடத்துல சொன்னார். அதை சொல்லும் பொழுதே உங்களுக்கும் கூட இந்த புத்திர பிராப்தி ஆகும் அங்கத அவர் ஏற்கனவே அந்த கதையில சொன்னார் அப்படிங்கிறத கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சுமந்திரர் இப்படி ஆரம்பிக்கிறார். மேலும் சுமந்திரர் அவர் கேட்ட கதைய சொல்லிட்டு வர்ற தசரதர்கிட்ட,
काश्यपस्य च पुत्रोऽस्ति विभाण्डक इति श्रुतः ऋष्यशृङ्ग इति ख्यातस्तस्य पुत्रो भविष्यति. கஷ்யப்பருடைய புத்திரராக இருக்கக்கூடியவர் ரொம்ப சிறந்த விபாண்டகர். அத்தகைய அந்த விபாண்டகருக்கு ரிஷ்யசிங்கர் அப்படிங்கக்கூடியவர் பிறப்பர். சவனே நித்திய சம்ருத்தோ முனிர்வனச்சர சதா. அத்தகைய அந்த ரிஷ்யசிங்கர் வனத்திலேயே வளர்ந்து வருவர். அவர் அங்க இருக்கக்கூடிய அந்த கந்த மூலங்களை சாப்பிட்டு அப்படியே வனச்சரராகவே வளர்ந்து வருவர். நான்யம் ஜானாதி விப்ரேந்திரோ நித்தியம் பித்ரனுவர்த்தனாத். அவருக்கு அனுதினமும் அவருடைய தகப்பனாருடைய அனுசரணையை மட்டும் செய்யக்கூடிய காரணத்தினால அவருடைய தகப்பனாரை விட்டு வேற ஒண்ணுமே தெரியாது. துவைவித்யம் பிரம்மச்சரியஸ்ய பவிஷ்யதி மகாத்மனः லோகேஷு பிரதிதம் ராஜன் விப்ரைச்ச கதிதம் சதா. இந்த ரிஷிசிங்க மகர்ஷி அவர்கள் 2 விதமான பிரம்மச்சரியத்தை ஆச்சரணம் செய்யக்கூடியவராய் இருந்தார். ஒண்ணு லோகத்துல ரொம்ப ரொம்ப பிரசித்தமா இருந்த ஸ்திரீ சங்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மச்சரிய விரதம், அப்புறம் ஸ்மிருதியில சொல்லப்பட்ட பிரம்மச்சரிய விரதம். அதாவது கிரகஸ்தர்கள் கூட பிரம்மச்சாரியா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. அத்தகைய பிரம்மச்சரிய விரதத்தையும் கூட பாலனம் செய்யக்கூடியவரா இந்த ரிஷிசிங்க மகர்ஷி அவர்கள் இருந்தார். அவர் இப்படி இருக்கும்பொழுது தஸ்யைவம் வர்த்தமானஸ்ய கால சமபிவர்த்தத. அவர் இப்படி இருக்கும்பொழுது இப்படியே அவருடைய காலம் அப்படிங்கிறது கடந்துண்டு இருந்தது. அக்னிம் சுஷ்ரூஷமானஸ்ய பிதரம் ச யசஸ்வினம். அவருடைய அந்த தகப்பனாரையும் அப்படியே அக்னியும் உபாசனை பண்ணிண்டு அவ 2 பேருடைய சேவையை பண்ணிண்டு இப்படியே அவர் இருந்துட்டு இருக்கும் பொழுது ஏதஸ்மின்னேவ காலேது ரோமபாதः பிரதாபவான் அங்கேஷு பிரதிதோ ராஜா பவிஷ்யதி மகாபலः தஸ்ய வ்யதிக்ரமாத் ராக்னோ பவிஷ்யதி சுதாருணா அநாவிருஷ்டி சுகோராவை சர்வலோக பயாவஹா. அவர் இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது அதே காலத்திலேயே அங்க தேசத்துல ரோமபாதர் அப்படிங்கக்கூடிய ஒரு ராஜா, ரொம்ப ரொம்ப பராக்கிரமியான ராஜா இருந்தார். ஆனா அந்த ராஜா ஒரு காலத்துல தர்மத்தை கொஞ்சம் மீறி நடந்த காரணத்தினால அவர் இருந்த இடத்துல ரொம்ப தாருணமான ஒரு ஸ்திதி அப்படிங்கிறது ஏற்பட்டது. அது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல மழையே வராம ஆயிடுத்து. அனாவிருஷ்டி சுகோராவை சர்வலோக பயாவஹா. அது எல்லா லோகத்துக்கும் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனாவிருஷ்டி. அத்தகைய அந்த அனாவிருஷ்டியால இந்த ராஜா ரொம்ப துக்கமடைந்தார். அனாவிருஷ்டியாம் துவிருத்தாயாம் ராஜா துக்க சமன்விதः பிராமணான் ஸ்ருத சம்ருத்தான் சமானீய பிரபக்ஷ்யதி பவந்தः ஸ்ருத கர்மாணோ லோக சாரித்ர வேதினः சமாதிஷந்து நியமம் பிராயஷ்சித்தம் யதா பவேத். அப்பொழுது அந்த ராஜா ஸ்ரோத்ரியர்களா இருக்கக்கூடிய பிராமணர்களை அழைத்து, இந்த இடத்துல இப்படி இந்த அனாவிருஷ்டி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க எல்லோரும் கூட எல்லாமே தெரிந்தவர்கள், இந்த லோகத்துடைய சரித்திரத்தை நன்றாக அறிந்தவர்கள். நீங்க தான் இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தை சொல்லணும் அப்படிங்கிறதா அவர் பிரார்த்தனை பண்றார். இத்யுக்தாஸ்தே ததோ ராஜ்ஞா சர்வே பிராமண சத்தமாக வக்ஷ்யந்தி தே மஹீபாலம் பிராமணா வேத பாரகாக. அப்பொழுது எல்லாம் பிராமணர்களும் வேத வித்வான்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த ராஜாவை பார்த்து சொன்னா, விபாண்டக சுதம் ராஜன் சர்வோபாயைரிஹானய ஆனாயது மஹீபால ரிஷ்யஸ்ருங்கம் சுசத்கிருதம் விபாண்டக சுதம் ராஜன் பிராமணம் வேத பாரகம் பிரயச்ச கன்யாம் சாந்தாம் வை விதினா சுசமாஹிதா. ஹே ராஜன், நீங்க இந்த சமயத்துல விபாண்டகருடைய புத்திரரா இருக்கக்கூடிய ரிஷ்யஸ்ருங்கரை இங்கு அழைத்து வர வேண்டும். அந்த ஒரு விபாண்டகருடைய புத்திரரா இருக்கக்கூடிய வேத பாரகரா இருக்கக்கூடிய உத்தமமான பிராமணரா இருக்கக்கூடிய அவருக்கு
நீங்க உங்களுடைய கன்னிகையா இருக்கக்கூடிய சாந்தாவை மணமுடித்து கொடுக்க வேண்டும். அவர் இந்த இடத்திற்கு வந்தால் அவருடைய தபஸுடைய பிரபாவத்தால இந்த இடத்துல நல்ல மழை ஆகும் அப்படின்னு அவள்லாம் சொல்றா. இதை சொன்ன உடனே அந்த ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா இருது. தேஷாம் துவச்சனம் ஸ்ருத்வா ராஜா சிந்தாம் பிரபத்ஸ்யதே கேனோபாயேன வைஷக்கியம் இஹானே தும் சவீரியவான். ஆனா அவர் நினைக்கிறார், எந்த உபாயத்தால ரிஷிஷங்கரை நாம இந்த இடத்துக்கு கூட்டுன்னு வர முடியும்? அவரா ரொம்ப பெரிய தபஸ்வின்னு சொல்லி சொல்றேடே, அவரை சாதாரணமா அந்த இடத்துல இருந்து கூட்டுன்னு வர முடியாது. எப்படி அந்த இடத்துல இருந்து கூட்டுன்னு வர முடியும்? அதுவும் அவருடைய தகப்பனார் விபாண்டக மகர்ஷி இருக்கும் பொழுது இவரை மட்டும் எப்படி அங்கேருந்து கூட்டுன்னு வர முடியும் அப்படிங்கக்கூடிய பாவனையால இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் சிந்தை அப்படிங்கிறது வந்ததாம். அப்புறம் ராஜா நிச்சயம் பண்றார், சரி நம்ம மந்திரிகளுக்கிட்ட சொல்லலாம், அவ ஏதாவது உபாயத்தை பண்ணி அவளை கூட்டுண்டு வரட்டும் அப்படிங்கிறத நினைச்சுண்டு அந்த ராஜா என்ன பண்றாருன்னா மந்திரிகளை பார்த்து சொல்றாரு. ததோ ராஜா விநிச்சித்ய சஹ மந்திரிபிராத்னவான் புரோஹித மமாத்யாச்ச பிரேஷயிஷ்யதி சத்கிருதான் தே து ராஜ்ஞோ வச்ச ஸ்ருத்வா விதிதா வினதா நனாஹ ந கச்சேம ரிஷேர்பீதா அனுநேஷ்யந்தி தம் நிருபம். அப்போ ராஜா மந்திரிகளை பார்த்து நீங்க போய் அவரை கூட்டுண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல அவளை அனுப்ப மந்திரிகள் எல்லோரும் கூட விபாண்டக மகர்ஷியோட தபஸால பயம் பட்டு நாம எப்படி அங்க போக முடியும், அந்த இடத்துக்கு நம்மளால போகவே முடியாது அப்படின்னு அவ எல்லாருமே அந்த ராஜா முன்னாடி தலை குனிஞ்சுட்டு நின்னாலாம். அந்த ராஜாவையே ஆசிரிக்கிறா, இப்ப நாம என்ன பண்றது அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துல வக்ஷ்யந்தி சிந்தயித்வா தே தஸ்யோபாயாஸ்ச தான் க்ஷமான் ஆனேஷ்யாமோ வயம் விப்ரம் நச்ச தோஷோ பவிஷ்யதி. அப்புறம் அவ ஏதோ ஒரு சிந்தனையை பண்றா, அந்த மந்திரிகள்லாம் சேர்ந்து ஒரு சிந்தனையை பண்றா. சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, நாம இங்கேருந்து இந்த உபாயத்தால அவரை போய் கூட்டுண்டு வரோம், இதுல ஒன்றும் தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்றா. அது என்ன உபாயம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கணிகா ஸ்திரீக்களை கூட்டுண்டு போய் அந்த ஸ்திரீக்களை வைத்து ரிஷிஷங்கரை இந்த இடத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்பதுதான். ஏவமங்காதிபேனைவ கணிகாபிர் ரிஷேஸ் சுதஹ ஆனீதோ வர்ஷயத்தேவஹ சாந்தா சாஸ்மை பிரதீயதே. அப்புறம் அந்த ஸ்திரீக்களை அங்கேருந்து அழைத்துண்டு போய் எப்படியோ ரிஷிஷங்கரை இந்த அங்கதேசத்துக்கு கூட்டுண்டு வந்தா. அந்த அங்கதேசத்துக்கு ரிஷிசங்கர் காலடி எடுத்து வச்ச உடனேயே அந்த தேசத்துல நல்ல சுவிருஷ்டியாச்சு. சாந்தா தேவிய அந்த ரோமபாதராஜா அவருக்கு மனம் முடித்து வைத்தார். ரிஷ்யஸ்ருங்கஸ்துஜா மாதா புத்திரான்ஸ்தவ விதாஸ்யதி சனத்குமார கதிதமேதாவத் வியாஹிருதம் மயா. உங்களுக்கும் மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய ரிஷ்யஸ்ருங்கர், அதாவது தசரத மகாராஜாவுடைய பெண்ணு தான் சாந்தா தேவி. அந்த சாந்தா தேவியை தான் ரோமபாதருக்கு தத்து கொடுக்கிற தசரத மகாராஜா அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஆதலால் உங்களுக்கு மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர் ரிஷிசங்கர். அந்த ரிஷிசங்கருடைய ஒரு கிருப்பையால உங்களுக்கு குழந்தையாகும். இதெல்லாமே சனத்குமாரர் சொல்லியிருக்கக்கூடிய கதை. இதை நான் உங்களுக்கு சொன்னேன். இதை நீங்க கேட்டு இதன்படி நடந்தேவே ஆனால், அதாவது ரிஷிசங்கரை எப்படியாவது இந்த இடத்துக்கு நீங்க வரவழைத்தேவே ஆனால் உங்களுடைய இந்த காமனை அப்படிங்கிறது பூர்ணமாகும் அப்படின்னு தசரத மகாராஜாவுக்கு மந்திரியாகவும் சாரதியாகவும் இருக்கக்கூடிய சுமந்தர் ரொம்ப அழகா இந்த ரிஷிசங்கருடைய கதையை இப்படி எடுத்து சொல்றார். அவர் கேட்ட கதையை எடுத்து சொல்றார். அத ஹிருஷ்டோ தசரதः சுமந்திரம் பிரத்யபாஷத யதர்ஷ்ய ஸ்ருங்கஸ்துவானீதோ ஏனோபாயேன சோச்யதாம். இதை கேட்ட உடனே தசரதருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாருது. ரொம்ப மகிழ்ந்த தசரதர், ஆமா இந்த ரிஷிசங்கரை அந்த வனத்திலேருந்து எப்படி அங்க தேசத்துக்கு கூட்டுன்னு வந்தா, அதை நீங்க எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சுமந்திரரை கேட்கிறார். ஏன்னா சுமந்திரர் ரிஷிசங்கருடைய கதைய சங்கிரகமாக தசரதருக்கு சொன்னார். ஆனா இப்ப தசரதருக்குள்ள ஒரு கேள்வி எழுறது, அந்த வனத்திலேருந்து எப்படி ரிஷிசங்கரை
இந்த அங்க தேசத்துக்கு கூட்டின்னு வந்தா அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் கேட்கிறார். மேலும் சுமந்திரர் தசரதருக்கு ரிஷிஷங்களுடைய கதையை எப்படி விவரமாக எடுத்து சொன்னார், அதை ராமாயணம் நமக்கு எவ்வாறு கூறுகிறது என்பதை பற்றி வரும் தொடரில் சிந்திக்கலாம் என்று கூறி விடை பெறுகிறோம். நம சங்கராய். நமாமி சங்கரம்